ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனி நச்சமி வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் மேர்லிஷியா. இன்றைக்கி நம்ம கேழ்வரகு கூழ் தாங்க செய்ய போகிறோம். கேழ்வரகு கூழ் கஞ்சி நம்ம செய்ய போகிறோம். வாங்க டியர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கேழ்வரகை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேழ்வரகு, கேவுரு, கேப்பை என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அந்த கேழ்வரகு ஃபஸ்ட்டு எங்கே பயிரிடப்பட்டதுன்னா எத்தியோப்பிய நாட்டில் உயர்ந்த மலைப்பகுதிகளில் 4000 வருடங்களுக்கு முன்னரே இது பயிரிடப்பட்டதாக வரலாறு சொல்லுது. அதன் பிறகு நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. இது ஒரு வெப்பமண்டல பயிராகும். இது வெப்பமான பகுதிகளில் இது நன்றாக நல்லா விளையும். வருடத்திற்கு ஒரு முறை விளையக்கூடிய தானிய பயிராகும். வாங்க டியர்ஸ், இது நம்ம போய் செய்து பார்க்குறது எப்படின்னு பார்க்கலாம். பால் இல்லாத நேரத்தில், டீ காஃபி குடிக்காத நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், டக்குன்னு நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்ப உடல்நலத்துக்கு ஏற்றது. நான் 5 டம்ளர் எடுத்திருக்கேன். 5 டம்ளருக்கு நான் ஒரு பவுல் நிறைய கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். 150 கிராம் இருக்கும் இந்த கேழ்வரகு பவுடர். ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சு நான் காய்ச்சிறேன். அதை ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம்லாம் கட்டியாகாது. நம்ம பயப்படாமல் செய்யலாம். கரைச்சி தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம தண்ணி ஊற்றி கூட மாவை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோ எளிதில் கட்டியாகாது. நம்ம கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கூழ் நீங்கள் நல்லா பாருங்கள். இது இப்போ இந்த கலரில் இருக்குல்ல, இது நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன கலரில் இருக்கும், எந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும், என்னென்ன பொருள் போடுறேன்னு பாருங்கள். இந்த கேழ்வரகுல கால்சியம் சத்து அவ்வளவு இருக்குங்க. காலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கால் நரம்புகள், எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப வலு சேர்க்கும். நான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 50% நல்லா வெந்துருச்சுங்க அந்த மாவு. முதல்ல லைட் கலராக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டார்க் ஆகுது பாருங்கள். ஏன்னா கேழ்வரகு கூழ் நிறைய பேருக்கு அவ்வளோவா காய்ச்ச தெரியாது, கட்டிப்பட்டுடுமோ அப்படின்ட்டு. இது சரியான பதத்தில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நல்லா கொஞ்சம் நிறம் மாறிட்டு அதில் ஓரளவு வந்துச்சுங்க. நம்ம போகும்போது நம்ம 5 டம்ளர் தண்ணிக்கு நம்ம 150 கிராம் தான் ஒரு பவுலில் நம்ம வச்சோம். நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிள்ளைங்க குடிக்காதுங்க. நல்லா வந்துச்சு. இந்த டைமில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். காலையில் சாப்பிட நேரம் இல்லைன்னா கூட நம்ம இது மாதிரி டக்குன்னு தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கவங்க டிஃபனுக்கு என்ன செய்கிறதுன்னு தோணுங்கிற சமயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு மாவு இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி ஒரு 2 டம்ளர் குடித்தாலே போதும். நல்ல சத்து. இது நல்ல பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வந்துருச்சு. 3/4 கப்பு நான் பசும்பால் சேர்த்துக்கிறேன். இல்லை எனக்கு இது இப்படியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து மோர் மிளகாய் வச்சு அழகாக இதை குடிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம நாட்டு சர்க்கரை, இல்லை நம்ம சர்க்கரை, ஜீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பால் ஊற்றுனேன். நல்லா வந்துச்சு பாருங்கள். இது இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இதை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு எனக்கு என் பசங்களுக்கு நான் இப்போ ஜீனி போட்டுக்க போகிறேன். இதுக்கு என்ன தொட்டுக்கன்னா மோர் மிளகாய்.
5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இல்லை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கேழ்வரகை வந்து வாரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 முறை பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதனால் இது வந்து நீங்கள் வாரத்துக்கு 4 முறை பயன்படுத்தினீங்கன்னா போதுமானது. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த கூழ் செய்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். இந்த பசங்களுக்கு நல்லா உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதை செய்து பாருங்கள் டியர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.